ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே காமெடியா இருக்கும். இந்த ட்ராமாவோட ஜர்னல் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் லவ் பேஸ்ட் தான் இருக்கும். இந்த ட்ராமா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த ட்ராமா பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணதா யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட செகண்ட் சேனல்ல ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா போட்டிருக்கேன், மறக்காம அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு நேம் வந்து லில்லி. அவ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. எப்பயுமே அவங்க வீட்டுல டேட்டிங் போக அனுப்புவாங்க. ஆனா அவளுக்கு டேட்டிங் போறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. அவ என்ன பண்ணுவான்னா, அவ டேட்டிங் போகாம ஹீரோயினை அனுப்பி வைப்பா. ஹீரோயினுமே அங்க டேட்டிங் போய் அந்த டேட்டிங்கை சொதப்பி வச்சுட்டு வந்துருவா. இப்போ கூட ஒரு டேட்டிங்கை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. லில்லி காட்ரா அதோ உங்க பேக்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, அவனை தான் இன்னைக்கு டேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினுமே இது ஒண்ணும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, உனக்கு பதிலா நான் தானே எப்பயும் போய் டேட் பண்ணிட்டு அதை கெடுத்து விட்டுட்டு வரேன், இப்பயும் அந்த மாதிரி பண்ணிடுறேன். ஆனா நான் இவனை பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ணேன்டி, இவன் பெரிய பணக்காரன், அதனால இவன் நிறைய பொண்ணுகளை ஏமாத்திருக்கான் தெரியுமா, அதனால இவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவளுமே சரி ஃபைட்டிங் உன்னால முடிஞ்சதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஹீரோயினுமே வந்து அவன் முன்னாடி போய் நிக்க, அவன் உடனே ஹீரோயினை பார்த்தோன்னா நீங்க தான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லி தலையாற்றா. ஹீரோயின் நான் வந்து எனக்கு டேட் பண்ண வந்திருக்கேன்ல, $80 எடுத்து வை, நான் டாக்ஸிக்கு வந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் உடனே என்ன உங்ககிட்ட கார் இல்லையா, டாக்ஸில தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே நான் எதுல வந்தா உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கட் பண்ற மாதிரி பேசிடுறாங்க. அவனுமே சரி சரி நீ எதுல வேணாலும் வந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, காஃபி குடிக்கிறேன்னு அவன் ஒரு பக்கம் வளைஞ்சிட்டு இருக்க, ஹீரோயின் சடனா ஜோசிகா மாதிரி ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறான். அந்த பேக்கோட மண்டையை தட்டிட்டு நீ சரியான பேயி, நீ ஒரு மான்ஸ்டர், நீ நிறைய பாவம் பண்ணிருக்கடா, நிறைய பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்க, நிறைய பொண்ணுகளை ஏமாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு அவனுமே என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் புரியல மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லும் போது அவன் உடனே ஒரு குட்டி பானையில தண்ணி வச்சிருக்கா, அதை எடுத்து அவன் மேல தெளிச்சு விட்டுட்டு இருக்கா. இது ஹோலி வாட்டர், நீ நிறைய பொண்ணுகளை ஏமாத்தி இருக்க, உன் மேல நிறைய பாவம் இருக்கு, அந்த பாவத்தை தானே நான் கழுவிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த பேக்குமே அதை நம்பிட்டு உட்கார ஹீரோயின் மொத்த தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்தி விட்டுறா. அவன் உடனே பொடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ளே அப்பாட நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பிடலாம்னு சொல்லி போறா. அப்போ உள்ள போறப்போ ஒருத்தவங்க மேல இடிச்சிடுறா. அது வேற யாரும் இல்லைங்க, அங்கதான் நம்ம டிராமாவோட ஹீரோ. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அது எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது, இடிச்சிட்டு போற ஒரு சாரி சொல்லன்னு கூட மேனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது அவ கரெக்டா ஸ்லிப் ஆகிற மாதிரி போக ஹீரோட பிய வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறான். ஹீரோயினுமே யார் இவங்க, சாரி கூட சொல்லாம போறாங்க, கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது பிய பாக்குறான். பிய பார்க்க ஹேண்ட்ஸமா இருந்தோன்னு சே இவனுமே பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் பிஏவும் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பிஏ கிட்ட வந்து இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உங்க தாத்தா தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட தாத்தாவுமே வந்துடுறாங்க. ஹீரோவோட தாத்தாக்கு ஹீரோவை பார்த்தாலே டென்ஷன் தான் ஆகுது. ஏன்னா தாத்தா எது சொன்னாலுமே ஹீரோ வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ பாத்தீங்கன்னா அப்ராட்ல இருந்துட்டு சைனாக்கு இப்பதான் வந்திருப்பான். அவனை புது கம்பெனியோட பிரசிடென்டா அனௌன்ஸ் பண்றதுக்கு தான் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதுதான் பிடிக்காது. அதனால அவன் போகாம அவன் பிஏவை அனுப்பி வச்சிருப்பான். தாத்தா அதுதான் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன உனக்கு உன்னோட கம்பெனி இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு கூட வரதுக்கு என்னடா கேடு, உனக்கு அந்த அளவுக்கு வேலை முக்கியமா போயிடுச்சா, வார்த்தையை கொஞ்சம் மாதிரி நீ மதிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், தாத்தா நான் ரொம்பவே பிஸியா இருந்தேன் தாத்தா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, நான் அப்ப கூட ஒரு கம்பெனி டீல் பத்தி தான் பேச போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தாத்தாவுமே இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தான் என்ன ஸ்மார்ட்டானவன் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் தான் ரொம்ப ஸ்மார்ட்டானவன், நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ண எந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் ஃபெயிலியரா இருக்கு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். தாத்தாவுமே ஆமா நீ எல்லா ப்ராஜெக்ட்டுமே பெஸ்டா பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் உனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே எக்ஸைட் ஆகி தாத்தா என்ன ப்ராஜெக்ட் சொல்லுங்க நான் அதை பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மேரேஜ் பண்ணணும், அதான் நான் உனக்கு கொடுக்க போற முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பக்கத்துல இருக்க பிஏ உடனே என்ன தாத்தா நீங்க இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். தாத்தா உடனே டென்ஷன்
டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. டேய் பைத்தியக்காரா, கல்யாணம் எனக்கு இல்ல, நான் ஹீரோக்கு கல்யாணம் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ வந்து இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணதில்ல, அவனோட லைஃபே சிங்கிளா தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தாத்தாவே வந்து ஹீரோக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் உனக்கு ஒரு 20 பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணுல நீ எப்ப மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஷெட்யூல் கூட பண்ணி வச்சுட்டேன். உன்னோட வேலை என்னன்னா அந்த பொண்ணுங்களை மீட் பண்ணிட்டு உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்றதா உன்னோட வேலை. ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டிங் பண்ண போறதே வந்து டைம் வேஸ்ட் தான் நினைக்கிறான். ஹீரோமே தாத்தா எனக்கு இப்ப மேரேஜ் பண்ற ஐடியா இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லும் போது தாத்தாவுமே நீ ஓகே சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கே உட்காந்து போன்ல டிவி பாத்துட்டு இருக்காங்க. தாத்தா நீங்க போன் தானே பாத்துட்டு இருக்கீங்க, வீட்டுல போய் பார்க்க வேண்டியதானே தாத்தா அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு தாத்தாவுமே நீ யாருடா, நீ சொல்றத நான் எதுக்குடா கேட்கணும், நான் சொன்ன நீ ஏதாவது கேக்குறியா, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாத்தா உடனே ஹீரோ கிட்ட இப்படி பேசினா வேலைக்காகன்னு சொல்லிட்டு உன்கிட்ட பேசி பேசி எனக்கு பிளட் பிரஷரே வந்துடும் போல, இப்ப எனக்கு சுத்தமா முடியல, நான் சீக்கிரமா செத்து போயிடுவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே அவங்க பிய கிட்ட தாத்தா வழக்கம் போல ஆக்டிங்க போட ஆரம்பிச்சுட்டாங்கடா, போய் அந்த தாத்தாக்கு மெடிசன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ தாத்தா இந்த பிளட் பிரஷர்லாம் நம்ம ஃபேமிலில எல்லாருக்கும் இருக்கிறதுதான், நீங்க எதுக்கு இப்போ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இப்போ நல்லா இருக்கேன், நீங்க நீ இப்படியே வந்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எனக்குமே பிளட் பிரஷர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் நான் நீங்க இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் சேர்மனா இருந்தீங்கல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கம்பெனி பத்தி பேசணும். நம்ம கம்பெனில பார்க்குன்னு ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் நம்ம கம்பெனில நிறைய கோல்மால் பண்ணிருக்கான், நான் அதனால அவனை வேலையை விட்டு தூக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவர் கொஞ்சம் தயங்குறாரு. என்ன விஷயம் பார்த்தா தாத்தாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் அந்த பார்க் போல, அவங்களோட ஃப்ரெண்டு சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பையனை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாங்க. அதனாலதான் வந்து இவங்களுமே அந்த கம்பெனில அந்த பார்க்க சேர்த்திருப்பாங்க. இப்போ அந்த பையனை வேலையை விட்டு தூக்குனா என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஹீரோ சொல்லிடுறான், இதுக்கப்புறம் அவன் அந்த ஆபீஸ்க்கு வரக்கூடாது, உங்களுக்கு அவன் ரொம்ப முக்கியம்னா நீங்க வீட்டுல வச்சு அவனை பாத்துக்கோங்க, நான் அதுக்கு எதுவுமே சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தாத்தாவுமே சரி நீ சொன்னது நான் கேக்குறேன், அதுக்கு பதிலா நீ வந்து பிளைண்ட் டேட் போறதுக்கு ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோக்கு புரிஞ்சது தாத்தா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட நான் பிளைண்ட் டேட் போறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ வந்து மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டதுனால தாத்தா அந்த பார்க்க வேலையை விட்டு தூக்க ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்றா. ஹீரோயின் என்ன விஷயம் சொல்லி கேட்க லில்லி சொல்றா, ஏய் எனக்கு நீ மறுபடியுமே ஒரு ஹெல்ப் பண்ணுண்டி, எங்க அப்பா பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு பதிலா நீ போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின்மே இத்தனை பிளைண்ட் டேட் நான் போறது, இதுக்கு மேல என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஏய் ப்ளீஸ் டி இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடி, இதுக்கப்புறம் நான் உன்னை டேட் போக சொல்லி கேட்கவே மாட்டேன், இவன் அன்னைக்கு பார்த்த பேக்குமா எல்லாம் இருக்க மாட்டான், இவன் நல்லா ரிச்சான பையன், தயவு செஞ்சு ப்ளீஸ் டி எனக்காக போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, உங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னடி பண்றது, சரி அவன் பணக்கார பையன் சொல்றல எந்த கம்பெனியோட CEO அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, என்னால கண்டிப்பா டேட்டிங் போக முடியாது, எனக்கு பதிலா நீ போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற ஒருவேளை அந்த பையன் நல்லா இருந்தா என்ன பண்றது, நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, எனக்கு இந்த மாதிரி பிளைண்ட் டேட்ல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது, என்னோட லவ்வரை நான் பாக்குறத இந்த விதிதான் தீர்மானிக்கணும், அதுக்கப்புறம் நான் அவங்க மேல லவ்ல விழுந்து அதுக்கப்புறம் அவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின்மே சரி இதான் கடைசி டைம், இதுக்கப்புறம் நான் பிளைண்ட் டேட் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவளுமே சரிடி நீ வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்றல, அதனால நான் என்னோட ட்ரெஸ் ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்து தரேன், அதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின்மே இந்த டீல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறா. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பிளைண்ட் டேட் போகணும்னு சொன்னாங்க இல்லையா, சொன்ன மாதிரி ஹீரோயின் வந்து ஹோட்டல்ல ஹீரோவை மீட் பண்ண வந்துடுறா. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே எப்படியாவது அந்த பிளைண்ட் டேட் பையனுக்கு நம்மள பிடிக்காம போகணும், அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுறா. செம ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துட்டு ஹீரோயின் சொல்ல வந்ததே மறந்துடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டா இரு, நீ இவனை இங்க ரிஜெக்ட் பண்ணதா வந்திருக்க, அத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. ஹீரோயின் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற பொண்ணு மாதிரி சீன் போட்டுட்டு ஹீரோ கிட்ட சாரி உங்க பேர் என்ன எனக்கு தெரியாது, உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு என்னோட பேர் வந்து ஃபூ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய விசிட்டிங் கார்டு கொடுக்கறா. ஹீரோயின்மே அந்த விசிட்டிங் கார்டு வாங்கி திருப்பி பார்த்தா இவ
ஒர்க் பண்ற கம்பெனியோட லோகோ இருக்கு. இப்பதான் ஹீரோயினுக்கே தெரியுது அவளோட கம்பெனியோட பிரசிடென்ட்ட பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு, ஐயோ மாட்டினா வேலையை விட்டு தூக்கிடுவானேன்னு சொல்லிட்டு பயத்திலே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு போனை எடுக்கிற மாதிரி தெரியல. ஹீரோயின் அப்ப கொஞ்சம் மனசு தேத்திட்டு, சரி இவ்வளவு பெரிய கம்பெனில நம்ம எப்படி அவனுக்கு அடையாளம் தெரிய போகுது, நம்ம ஃப்ரெண்டு வேற நமக்கு நிறைய பணம் வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கா, சரி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போய் உட்கார்றா. ஆனா பயத்துல ஹீரோயினுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவ அதெல்லாம் சமாளிச்சுட்டு அவளுக்கு இவனை பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக அவளோட கோட் எல்லாம் கொஞ்சம் கழட்டி காமிச்சிட்டு ரொம்பவே வந்து ஆக்வர்டா நடந்துக்கிறா. எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வந்து லைக் பண்ற பொண்ணு பார்த்தா வந்து பாய்ஸுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட செருப்பு எடுத்து பார்த்துட்டு, இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, எனக்கு இந்த செருப்பு ரொம்பவே பிடிக்கும், செருப்புக்கெல்லாம் வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. பேக் எல்லாம் எடுத்துட்டு பேக பேபின்னு கொஞ்சிட்டு இருக்கா. இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, எனக்கு இந்த பேக் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப அவனை கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா மொபைல் நோண்டிட்டு இருக்கான். சாரிங்க எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க, மறுபடியும் ஒரு டைம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே ஐயோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேஸ்டா போயிருச்சே, நம்ம இன்னுமே அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அப்பந்தான் இவன் நம்ம விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. அவன் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் சிரிச்சுட்டு உனக்கு என்ன பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கு மோஸ்ட்லி ஹானஸ்டா இருக்க பர்சனை தான் ரொம்ப பிடிக்கும், உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில பேசி நடிக்கிறதுக்கு பதிலா உங்களை மாதிரி ஹானஸ்டா இருக்கிறது ரொம்பவே நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின்மே பாக்குறா, இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு, வேற ஒரு பிளான் பண்றா. அவங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருந்தா நம்ம ரெண்டு இன்னைக்கு ஒன்னா ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கா தான் இருக்கு. அவன் கீழே கொஞ்சம் ஹீரோயினோட காலை பார்க்க காலு பயத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஹீரோக்கு புரிஞ்சது இவ வெளிலதான் இந்த மாதிரி நடிக்கிறா, சரி நம்ம போனா இவ என்னதான் பண்ணான்னு சொல்லி பாக்குறதுக்காக ஹீரோ வந்து ஹோட்டலுக்கு போலாம் ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோ எல்லாம் ஒரு படி மேல போய் ஹோட்டல் ரூமையுமே புக் பண்ணிடுறான். ஹீரோவே வந்து ஹீரோயினை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினே ஐயோ இப்ப என்ன பண்றது, நம்ம நல்லா மாட்டிக்குவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கா. போயிட்டு இருந்தப்ப சடனா ஸ்டாப் ஆயிட்டு இதுக்கு மேல போனா நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லாம குடுகுடுன்னு ஓடி போறா. போகும்போது ஒரு லேடி மேல இடிச்சிடறா. அந்த லேடி உடனே ஹீரோயினோட முடிய பிடிச்சு ஆட்ட ஆரம்பிக்கிறா. அந்த லேடி உடனே கேட்க ஆரம்பிக்கிறா, எத்தனை நாளா என்னோட பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி சுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவளே வந்து ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். அதுக்கப்புறம் கேட்கும் போதுதான் தெரியுது இந்த லேடியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பான் போல. அந்த பொண்ணுமே வந்து ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருக்கா. அதனாலதான் அந்த லேடி வந்து ஹீரோயினோட தலையை பிடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இவனுமே சொல்லி பாக்குறா, அது நான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடியுமே அதை நம்பாம ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோ இந்த பிரச்சனையை நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு அங்க இருந்து வந்த உடனே செமையா டென்ஷன் ஆயிருது. என்னடா நம்மள போய் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதுவும் ஒரு நல்லதுதான் சொல்லி எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த விஷயத்தை வச்சு இவனை துரத்திடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து, இந்த பையனை எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா இவன் எத்தனாவது பாய் ஃப்ரெண்டுமே எனக்கு தெரியல, பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் ஒரு 3-4 பசங்க கூட சுத்திட்டு இருக்கேன், அதுல இவன் எத்தனாவது பையங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுமே அப்படியாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் நீ என்னோட டைப் கிடையாது, நான் ரொம்பவே ஓப்பன் டைப், எனக்கு நிறைய பாய்ஸ் எல்லாம் பிடிக்கும், சரி எனக்கு டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோ அவனுடைய ஃபர்ஸ்ட் டேட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்கும் போது நீ வந்து டேட்டிங் போனீங்கல்ல பாஸ், அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்ன உடனே பிஏ சொல்றான், ஓ அப்ப அந்த பொண்ணு வந்து சீட் பண்ற பொண்ணா, அந்த பொண்ணுக்கு நிறைய அஃபேர்லாம் இருக்கும் போலயே, நீங்க பேசாம அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க தாத்தாமே வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. தாத்தா எடுத்த உடனே என்னடா அந்த பொண்ணு மீட் பண்ணியா, உனக்கு பிடிச்சிருக்கா, இன்னைக்கு டேட்டிங் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு பொண்ணை டேட்டிங் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த பொண்ணே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது பிள்ளைக்கெல்லாம் பயங்கர ஷாக்கா இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் தெரியாம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, நான் போட்டு போடுக்கு கண்டிப்பா வந்து அவன் ஓகே சொல்ல மாட்டான், அவன் உன்ன வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கான்பிடென்டா சொல்லிட்டு இருக்கா. இல்லையுமே வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே ஐஸ் வச்சுட்டு, நீ செம்ம அமேசிங் தெரியுமா, நீ தாண்டி இருக்கிறதுலே கிரேட் ஃப்ரெண்டு,
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு குடிக்க கோக் எல்லாம் கொடுக்கறா. ஹீரோயின்மே என்னடி வெறும் கோக் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி உடனே என்ன கோக் மட்டும்தான், இந்த மாசம் ஃபுல்லா நீ சாப்பிடுற செலவு எல்லாமே என்னோடதான், எல்லாமே என்னோட ட்ரீட் தான், இந்த மாசம் ஃபுல்லா நீ என்ன வேணாலும் சாப்பிடு, நான் எல்லாத்துக்கும் பே பண்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ உனக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, நான் அதை சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயினிங்க நான் எவ்வளவு ஸ்மார்ட், எனக்கு எல்லாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் பீத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லில்லிக்கு அவங்க அப்பா கால் பண்றாங்க. லில்லி அப்பா கால் பண்ணி முடிச்ச உடனே லில்லி ரூம்குள்ள வந்து ஆன்னு கத்துறா. ஹீரோயின்மே எங்கடி நூடுல்ஸ் எங்க, அது இருக்குதானே போனேன், எதுக்கு இப்ப வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா, நீ ஹீரோ கிட்ட என்னடி பண்ண, அங்க என்ன நடந்துச்சு, எல்லா விஷயமும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் பிஏ வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. பிஏ சொல்றா, நீங்க யாராவது மேரேஜ் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள லவ் பண்ணணும், முன்ன பின்ன தெரியாத பொண்ணு, அதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு எப்படிங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து எது வந்தாலும் ஓப்பனா சொல்லிடுறாங்க, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளில பேசுற டைப் கிடையாது. அதனால ஹீரோயினை வந்து ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. லில்லி வந்துட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆகுறா. என்ன ஹீரோக்கு எந்த மாதிரி டேஸ்ட், இந்த மாதிரி பொண்ணு ஹீரோக்கு கண்டிப்பா பிடிக்காதுன்னு நினைச்சேன், ஹீரோ எப்படி ஓகே சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லில்லி சொல்றா, ஹீரோ என்ன மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லல, எனக்கு பதிலா நீ போனல, உனக்கு தான் வந்து ஹீரோ ஓகே சொல்லிருக்கான், சொல்லுடி அங்க போய் என்ன பண்ணீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து அவளுடைய ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. ஹீரோயின் இந்த டைம்ல எதுக்கடி கால் பண்ண, தூங்க வேண்டாமா, எதுக்கடி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, என் தூக்கத்தை கெடுத்து விட்டுட்டு நீ நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா, எங்க அப்பா மேரேஜுக்கு அவசரமா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு வெளில போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவளுமே இந்த டைம்ல நீ எங்கடி போவ அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி சொல்றா, கழுத கட்டா குட்டிச்சவரு, எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா, உன்னாலதானே இதெல்லாம் நடந்துச்சு, நீ தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள், நான் உன் வீட்டுக்கு தான் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஹீரோ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதே மணிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கேட் இருக்க பொண்ணை எப்படி மத்தவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க பைத்தியம், அவன் என்னை விட பணக்காரன், அவனுக்கு காசெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அவனுக்கு நிஜமாலுமே உன்னை பிடிச்சிருக்கோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீ போய் ஹீரோ கிட்ட நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிரு, கிட்ட ஹெல்ப் கேளு, எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிரு, ஹீரோமே இதை புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ புலம்ப ஆரம்பிக்கிறா, இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுவாங்க அப்படின்னு சொல்ல இவன் உடனே என்னடி உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கியா, அவன் என்னோட கம்பெனியோட பிரசிடென்ட், ஆனா அவன் கூட ஃபேக்கா டேட் போனதுன்னு தெரிஞ்சா அவன் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி சொல்ற, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, நீ அந்த கம்பெனில வேலை பாக்குற ஒரு சின்ன எம்ப்ளாயி, ஒன்னு எப்படி அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் மீட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் நெக்ஸ்ட் டே மார்னிங் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமா ஆபீஸ்க்கு வரா. லிஃப்ட்ல ஏறலான்னு சொல்லி பார்க்கும்போது லிஃப்ட்டுக்குள்ள ஹீரோவோட தாத்தா பிஏ அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஹீரோயின் இப்ப நல்லா மாட்டிக்கிட்டா. இப்போ ஹீரோயினால ஓட முடியாம எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும்போது அப்போ தாத்தா வேற லிஃப்ட்டுக்குள்ள நிறைய இடம் இருக்குமா, நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எதுவுமே வேற அவளோட ஃபேஸ்ல முடியெல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டு அவளோட ஃபேஸே எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் லிஃப்ட்ல இருந்து வெளில போகும்போது அவளுடைய ஐடி கார்டு வந்து கீழே விழுந்துருது. ஹீரோ வந்து ஹீரோயினோட ஐடி கார்டு எடுத்துட்டு ஹீரோயினோட பேர் சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஐயோ இவனுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஹீரோயின் என்னன்னு சொல்லி கேட்க, என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, உங்க ஐடி கார்டை நீங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்துட்டு பின்னாடி கூட திரும்பாம ஐடி கார்டை வாங்கிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. தாத்தா பாக்குறாங்க, இதுக்காக இந்த பொண்ணு இப்படி வினோதமா நடந்துக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. தாத்தா ஹீரோ கிட்ட, ஏன் நிஜமாலுமே உனக்கு இந்த டேட்டிங் போனல அந்த பொண்ணை பிடிச்சிருக்காடா, கல்யாணத்துக்கு பேசிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே எனக்கு பிடிச்சிருக்கு தாத்தா, நீங்க மேரேஜுக்கு பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து அவ ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி திட்டிட்டு இருக்கா. இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல பிரசிடென்ட மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னல, இன்னைக்கு நான் நல்லா தொக்கா மாட்டி இருப்பேன், இந்த ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியமோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவளுமே நீ எதுவும் வரி பண்ணிக்காத, நீ எதுவும் மாட்ட அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை பாக்குறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கா. ஹீரோயினோடனே சரி நீ ஹீரோ மீட் பண்ணி உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லும் போது அவ ஃப்ரெண்டு சொல்றா, இல்லடி நீ இன்னொரு ஹெல்ப் பண்ணணும், இன்னைக்கு நீ ஒரு டேட்டிங் போகணும்,
அதுவும் ஹீரோ கூட தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு லில்லியுமே ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் போடி, எனக்கு நிறைய வேலை இருக்கு பாரு, உனக்காக சின்ன வயசுல நான் எல்லாத்து கூட சண்டை போட்டு என்னோட மண்டையெல்லாம் உடஞ்சு போச்சுல்ல, இன்னும் அந்த ஸ்கார் கூட தெரியுது, உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரி நான் போறேன், நீ எனக்காக ரத்த சிந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றா. நான் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன மாதிரி ஹீரோவை டேட்டிங் பண்றதுக்காக ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்த உடனே ஹீரோயினோட போனை வாங்கிட்டு அவனோட நம்பரை சேவ் பண்ணி கொடுக்கறா. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. நீங்க எதுக்குங்க என்னோட போனை வாங்கி உங்களோட நம்பரை சேவ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், நம்ம ரெண்டுத்துக்கும் தான் மேரேஜ் ஆக போதில்ல, அப்போ என் நம்பர் உங்ககிட்ட இருக்கிறது நார்மல் தானே அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்ற, நான் இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு உங்க மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ற, என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் என் கூட ஹோட்டலுக்கு வரேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்மே ஏங்க இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் எந்த தப்பான இன்டென்ஷன்லயும் உங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. எங்க அப்பா வந்து என்ன பிளைண்ட் டேட் போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால மட்டும்தான் வந்தேன். நான் இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது பிசினஸ்க்காக மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்றதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது, அதனால நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ என்ன மேரேஜ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு, என்னங்க உங்களுக்கு மேரேஜ்னு ஜோக் மாதிரி தெரியுதா, என்னால உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்றா, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாதவங்களை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, சரி நம்ம வந்து இன்னும் நிறைய டேட்டிங் போலாம், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என்கிட்ட பழகும் போது உங்களுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு அவங்கள எல்லா விதத்திலுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே அவனை தள்ளி விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகுற மாதிரி போறா. அப்ப ஹீரோ பிடிச்சிடுறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுறா. ஹீரோ சொல்றா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னோட அன்பால உன்னை யாரு கூடமே அஃபேர்ல இருக்க விட மாட்டேன், நீ அதுக்கப்புறம் ஏன் பின்னாடியே சுத்திட்டு வருவ அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, ஆமா இவர் பெரிய காதல் மன்னன், இவன் மேல அப்படியே வந்து நாங்க லவ்ல விழுந்துட்டாலும் டோமரு இதுக்கப்புறம் மூஞ்சிலே நான் ஒழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் வெளில போகும்போது புலம்பிட்டே போறா, இந்த ஹீரோக்கு என்னதான் டேஸ்டோ என்ன போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஹீரோயின் கூட ஒரு லேடி சண்டை போட்டால அவ வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை பார்த்தோன்னு, ஐயோ இந்த பைத்தியக்காரியா, இவளை பார்த்தாலே இவ நம்ம கிட்ட வந்து சண்டை போடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி போய் அங்க பக்கத்துல இருக்க காருக்குள்ள ஏறிக்கிறா. அது வந்துட்டு ஹீரோட கார் தான். ஹீரோ வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ அங்க லேடி போயிட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா, இவ ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோமே பாக்குறா என்னதான் இவ பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ கேக்குறான், நீ என்ன பார்க்க பிடிக்கல, என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னல, இப்போ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ சொல்றா, ஆமா இங்க வந்ததுன்னா எதுக்கு தெரியுமா, ப்ளீஸ் என்ன கான்டாக்ட் பண்ணிடாதீங்க, உங்ககிட்ட குட் பை சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அவன் உடனே, நான் இன்னும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே என்னடா பைத்தியக்கார மாதிரி வளரிட்டு இருக்க, நான் தான் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் கேக்குறா, அப்ப ரீசன் சொல்லு, எதுக்காக என்ன வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே ஏதோ ஒண்ணு சொல்லுங்கிறதுக்காக, உன்னையே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ பேசுறது நீ இப்படி வரப்பா இருக்கிறது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, இது மட்டும் இல்லாம உன்னோட ஃபேஸ பாக்குறதுக்கு நான் சின்ன வயசுல புக்ல பார்த்த டைனோசர் மாதிரியே இருக்கும் உன்னோட மூஞ்சி அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்க பிஏ இதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு, என்ன பக்கம் டைனோசர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிஏமே வந்து ஆபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோ கிட்ட அந்த டைனோசர் போட்டோ காமிச்சிட்டு, பாருங்க நீங்க பாக்க இந்த மாதிரிதான் இருக்கீங்க போல, அவங்களுமே கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்தோட மூக்குமே ஒரே மாதிரி இருக்கு, அதான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க போல. இந்த கேட்டோன்னு ஹீரோ செமைய கோவத்துல கத்த ஆரம்பிச்சிடுறான். பிஏமே சரி பாஸ் எனக்கு வெள்ள வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவரோட தாத்தா வந்துட்டு ஹீரோ கிட்ட, என்னடா பேராண்டி வெட்டிங்க்கு ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணிடலாமா, இன்னைக்கு மேரேஜ் வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ செமைய ஷாக் ஆயிடுறான். தாத்தா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் நேத்து தான் ஒரு பிளைண்ட் டேட் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு நீங்க எவ்வளவு அவசரப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். தாத்தா சொல்றாங்க, உனக்கு தான் டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காதுலடா, அதான் உனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்து ஹீரோவோட போனுக்கு மெசேஜ் வர ஹீரோ சொல்றான், பாருங்க தாத்தா அந்த பொண்ணுதான் மெசேஜ்
பண்றா, நாங்க மறுபடியும் அந்த பொண்ணு கூட டேட் போறேன், இன்னும் ஒருத்தர் பத்தி புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். இந்த மாதிரி நம்ம 2 பேரும் அகைன் டேட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு அட்ரஸ் அனுப்பி வச்சிருக்கான். இத லில்லி வந்து ஹீரோயின் கிட்ட காட்டுறா. இங்க பாரு, ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பி இருக்காங்க, மறுபடியும் டேட்டிங் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, வர முடியாதுன்னு சொல்லிரு, நான் போனா மாட்டிக்குவேன் அப்படின்னு சொன்ன லில்லியுமே சரி நீ எதுக்கும் பயப்படாத, நீ மாற்ற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் இந்த டைம் டேட்டிங் வரலன்னு சொல்லிடுறேன்னு சொல்றா. அப்படி கட் பண்ணா ஹீரோ வந்துட்டு அவன் பிஏ கூட தான் பேசிட்டு இருக்கான். பிஏக்கு இருக்குடா அந்த பொண்ணு மறுபடியும் மீட் பண்ணணும்னு வர சொல்ற, பொண்ணுக்கு தான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான், எனக்கு வேற வழி தெரியல, தாத்தா வேற சீக்கிரம் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, மறுபடியும் பேசி பார்க்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு பிஏ சொல்றான், ஏண்டா அந்த பொண்ணு தான் உன் மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டால, அவளுக்கு ஒண்ணு பிடிக்கல, உன் மூஞ்ச பார்க்க டைனோசர் மாதிரி இருக்குன்னு, மறுபடியும் அவளை போய் பார்த்து திட்டு வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஏண்டா அவதான் பைத்தியக்காரி மாதிரி என்ன பார்க்க டைனோசர் மாதிரி இருக்குன்னு சொல்றா, நான் என்ன பார்க்க அப்படியா இருக்கா, நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே பிஏமே கிண்டல் பண்றான். ஆமா இந்த ஹேண்ட்ஸமான ஃபேஸ பார்த்துதான் அந்த பொண்ணு டைனோசர் மாதிரி இருக்குன்னு சொன்னான்னு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அவ புலம்பிட்டே போயிட்டு இருக்கா. என்னோட ஷூ வேற பிஞ்சு போச்சு, 2 நாளா இந்த லூசா இருக்க செருப்பு தான் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. அந்த வழியா ஹீரோவும் பிஏ வரத பார்த்தோன்னே ஹீரோயின் அவங்க கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறா. அப்ப ஹீரோயின் ஓடி போகும்போது அவளோட ஸ்லிப்பர் லூசா இருக்கும் இல்லையா, அது கலண்டு போய் ஹீரோவோட மூஞ்சிலே அடிச்சிருது. ஹீரோ செருப்பு எடுத்துட்டு யாரா அவன் என் மூஞ்சி மேலே செருப்பு தூக்கி வீசுறது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுல பிஏமே ஹீரோ பார்த்துட்டு உன் மூக்குல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ அவனை பார்த்த கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓடுறான். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பதான் நோட் பண்றான், அந்த ஒயிட் கலர் கோட் போட்டு பொண்ணுதான் வந்து நம்ம மேல செருப்பு தூக்கி வீசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஐயோ இவன் பார்த்தா நம்ம மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு அவசரமா அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோ விடாம ஹீரோயினை தார்த்துட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் எப்படி ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு லிப்டுக்குள்ள ஏற கரெக்டா க்ளோஸ் ஆகுறப்போ ஹீரோயினோட ஸ்லிப்பர் வச்சு ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோ லிப்டுக்குள்ள வந்தோடனே அந்த செருப்பு காமிச்சிட்டு எதுக்கு என் மேல செருப்பு தூக்கி வீசின அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஏங்க யாராவது வேணுட்டே செருப்பு தூக்கி அடிப்பாங்களா, நான் கீழே விழுந்துட்டேன் அதனால என் செருப்பு வந்து உங்க மூஞ்சிலேயே அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஐடி கார்டு நோட் பண்ணிட்டு உங்க பேரு லின் தானே, நீங்க பேசுறது எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் கிளியரா பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறா, என்னோட ஸ்லிப்பர் லூஸா இருந்ததுங்க, நான் ஆக்சிடென்ட் எல்லாம் கீழே விழுந்துட்டேன் அதனால என் செருப்பு பறந்து வந்து உங்க மூஞ்சி மேல அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டேன் அவனுமே சரி ஆக்சிடென்ட்ல தான் நடந்துச்சு, அப்படி எதுக்கு என்ன பார்த்து இப்படி பயந்து ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ள நான் எதுக்கு பயந்தேனா, நீ என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேனா நான் என்னடா பண்றது, அதனாலதான் நான் பயந்து ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறா. வெளியில இல்ல நான் உங்க மூஞ்சில செருப்புல அடிச்சிட்டேன்ல, உங்க மூக்குல வேற பிளட் ஒழுகிட்டு இருந்தது, அந்த பயத்துல தான் நான் ஓடி வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சாரின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அவ ஃபேஸ தெரியாத மாதிரி முடிய வச்சு கவர் பண்ணிட்டு இருக்கா. அதனால ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் கூட தான் டேட்டிங் போகணும்னு தெரியல. ஹீரோவோட கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டை வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுல ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்லியிருப்பா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஹெல்த்தியா சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகாத மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பா. அது ஹீரோ ஞாபகம் வச்சுட்டு நீங்க தானே லின், உங்க ஐடியா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் எக்ஸைட்டட் ஆகி பேச ஆரம்பிக்கிறா. ஆமா நான் கொடுத்த ஐடியா ரொம்பவே சூப்பரா இருக்கும், நம்ம எவ்வளவு வேணாலும் நியூட்ரிஷன்ஸான ஃபுட் சாப்பிடலாம், நமக்கு கண்டிப்பா வெயிட் போடாது, அதுதான் என்னோட கான்செப்ட், நம்ம மட்டும் இதை கொண்டு போனா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே இதெல்லாம் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் மறுபடியுமே அவ ஃபேஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவ முடிய வச்சு கவர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் நம்ம இப்படி பேசிட்டு இருந்தா என்கிட்ட மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. இந்த பக்கம் லில்லியை தான் காட்டுறாங்க. அவ கார் எடுத்துட்டு போகும்போது ஒரு கால் மேல இடிச்சிடுறா. வெளியில வந்து அந்த கார்காரங்க கிட்ட சாரின்னு சொல்லி கேட்க வர பார்த்தா உள்ள இருந்து ஹீரோவும் பிஏவும் இறங்குறாங்க. லில்லிதான் ஹீரோவை பாத்திருக்க மாட்டா இல்லையா, அதனால இவன் தான் பிளைண்ட் டேட்டுக்கு வந்தவன் தெரியாம பிஏ இறங்கி வந்தோன்னு பிஏ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு சைட் அடிச்சுட்டே ஐயோ சாரிங்க உங்க கார் மேல நான் இடிச்சுட்டேன், இதுக்கு நான் எவ்வளவு வேணாலும் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய விசிட்டிங் கார்டை கொடுக்கறா. அதுல மிஸ் லில்லின்னு இருக்கு, அதுவும் லோ குரூப்போட கார்டு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு என்ன நீங்க தான் லில்லியா, நீங்க லோ குரூப்போட வாரிசா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு லில்லியுமே ஆமாங்க இதுல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ பின்னாடி இருக்கிற ஹீரோமே ஆமாங்க இது ப்ராப்ளம் தான், நீங்க ஃபேக், நான் ஆல்ரெடி லில்லியா பாத்திருக்கேன், எங்க எப்படி
எப்படி இப்படி போய் சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி செம கடுப்பாயிரா. யார் நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசலாம், என்னோட ஐடென்டிட்டியை ஃபேக்னு சொல்ல நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோ சொல்றா, இங்க பாரு, நான் நேத்துதான் இந்த லூ குடும்பத்தோட வாரிசான லில்லி கூட டேட் போனேன், அவ எப்படி இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோன்னு லில்லி செமையா ஷாக் ஆயிட்டு, அப்ப நீங்க தான் மிஸ்டர் கோவா அப்படின்னு சொல்லி கேட்டு ஷாக் ஆகுறா. அப்புறம் அப்படியே கட் பண்ணா லில்லியும் ஹீரோவும் ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. லில்லி மனசுக்குள்ளே ஐயோ காலையில யார் முகத்துல முழிச்சோமோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், லில்லின்னு ஒரு பொண்ணு டேட்டிங் வந்தால அவ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். லில்லி சொல்றா, எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுங்க, நான் அவளை ஆன்லைன்ல இருந்து தான் பிடிச்சேன், நான் இதுக்கு முன்னாடி அவளை ஒரு டைம் கூட மீட் பண்ணதே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றா, நீ போட்டிருக்கல இந்த பேக் மாதிரி தான் அந்த பொண்ணு போட்டுட்டு வந்தா, உனக்கு தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்றா, என்ன சொல்றீங்க, இந்த பேக் சேனல் கம்பெனியோட காஸ்ட்லியான பேக், அவ போட்டுட்டு வந்தது எல்வியோட பிராண்டோட பேக், ரெண்டு சேம்னு சொல்றீங்க, ரெண்டு வேற வேற அப்படின்னு சொல்லும் போது இத கேட்டோன ஹீரோ சொல்றா, என்னங்க அந்த பொண்ணு ஆன்லைன்ல தான் பார்த்தேன்னு சொல்றீங்க, ஆனா பேக் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க, ஆன்லைன்ல பார்த்த ஒருத்தங்களோட பேக் எல்லாம் இந்த அளவுக்கு எப்படி உங்களால தெரிஞ்சு வச்சுக்க முடியுது, உண்மையை சொல்றியா இல்லாட்டி நீ கோல்மால் பண்ண விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். எல்லாமே ஐயோ ப்ளீஸ் எங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாங்க, எனக்கு உங்க கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்ல, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், இங்க பாருங்க உங்களுக்கு பதிலா யார் நடிக்க வந்தாங்க, அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அவங்க யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோட வீட்டுல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவன் பேய் கிட்ட புலம்பிட்டு இருக்கான், டே அவ உண்மையான லில்லியே கிடையாதுடா, ஆனா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மூஞ்சி பார்க்க டைனோசர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பா, என்ன எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிருக்கா, நான் அவளை கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் பிஏ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருப்பாங்க, ஏன்னா பிஏ வந்து சின்ன வயசுல இருந்து ஹீரோ கூட வளர்ந்துருப்பான், ரெண்டு பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஹீரோ மோஸ்டா பிஏ கூட ஸ்டே பண்ணுவான். இப்ப பிஏ சொல்றான், டே அந்த பொண்ணு தான் உன்னை ஏமாத்திருக்கான்னு தெரியல, அவளுக்கு தான் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதுக்கு அந்த பொண்ணை பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், அந்த பொண்ணை என்னை ஏமாத்தி இருக்காடா. ஹீரோ ரொம்ப கோவப்படுறான், அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன போய் வந்து இந்த மாதிரி டைனோசர் மூஞ்சின்னு சொல்லியிருப்பா, அவளை நான் மீட் பண்ணி கேட்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் லில்லி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் போய் சொன்னங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆகுறா. ஹீரோக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருச்சா, அவங்க சரியான கோபக்காரங்களாச்சு, உன்னை திட்டிலையாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. லில்லி சொல்றா, நான் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டேன், நீ அதை பத்தி பேச வேண்டாம், நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் போலாமா, இந்தா நான் கார்டு தரேன், உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ, இன்னைக்கு பார்லர் போய் நான் உனக்கு அழகா மேக்கப் போட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது இவன் மேல டவுட்டாவே இருக்கு, எதுக்குடி எனக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம், மறுபடியும் ஏதோ டேட்டிங் போணுமா, அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி சொல்றா, சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. இல்லையே நீ இப்படி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது, இதுல என்னமோ இருக்கு, உண்மை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க சொல்றா, இல்லடி உனக்கு மேக்கப் போட்டு அழகு பார்க்கணும் எனக்கு ஆசையா இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்கு ரெஸ்டாரண்ட் வராங்க. ஹீரோயின் அவளோட ஃபேஸ பார்த்துட்டு, பரவாயில்ல என் மேக்கப் நல்லாதான் இருக்கு, கொஞ்சம் ஓவரா மேக்கப் போட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லில்லி வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா, இங்க பாரு நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல மிஸ்டர் கோ இங்க வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த கேட்டோட ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறா. என்னடி சொல்ற, மிஸ்டர் கோ என்ன பார்க்க வர போறாங்களா அப்படின்னு சொல்லும் போது லில்லி சொல்றா, ஆமாடி அன்னைக்கு என்ன அவங்க ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாங்க, எனக்கு வேற வழி தெரியல, அவங்க உன்னை பாக்கணும்னு சொன்னாங்க, இல்லைன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு சொன்னாங்க, எனக்கு வேற வழி தெரியல அதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்றா. ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறா, அடி பாவி என்ன ஏமாத்திட்டல, எனக்கு அப்பமே உன்னால டவுட் வந்துருச்சு, நான் மட்டும் ஹீரோ கீழே வேலை பார்க்கற ஒரு எம்ப்ளாயின்னு தெரிய வந்தா ஹீரோ என்ன என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லில்லி சொல்ற, நீ எதுக்கும் பயப்படாத, ஹீரோக்கு கண்டிப்பா உன்னை பத்தி எதுவும் தெரியாது, ஹீரோவா பார்த்தோன்னு மன்னிப்பு கேளு, அவங்க உன்னை மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் கத்திட்டு கிடக்குறா, அட பாவி என்ன இப்படி கொண்டு வந்து ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டா ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவா பார்த்த உடனே அவ ஹேண்ட்பேக்ல வச்சிருக்க விக் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிறா. அவசரமா கிளம்பலான்னு சொல்லி போகும்போது அவளுடைய விசிட்டிங் கார்டை கீழே போட்டுறா. ஹீரோ தான் அதை எடுத்து கொடுக்கறான், இந்தாங்க மிஸ் ஃபேக் லில்லி இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே சிரிச்சுட்டு வாங்கிக்கிறா. ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்கான், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிருப்பீங்க, நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க நீங்க தான் லில்லின்னு சொல்லிட்டு, இங்க பண்ணதுக்கு பேரு ஸ்கேம், உங்களை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா. ஹீரோ அதுக்கப்புறம் இந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு, என்ன நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே, ஆமாங்க நாங்க ஃபேமிலியா நூடுல்ஸ்
ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வளரிடுறா. ஹீரோ டக்குன்னு கால் பண்ணி அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட இவ பண்ண விஷயத்துல சொல்ல போகும்போது ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. ஐயோ ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதால நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன், நீங்க தயவு செஞ்சு நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்றான், நீ என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிருக்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னோட டைம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா, நீங்க பண்ணதுக்கு பேரு ஸ்கேம், உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா, இது எல்லாத்தையும் கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா என் மூஞ்சி பார்க்க டைனோசர் மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொன்னேன், இது எப்படி என்னால மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணா உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் காம்பன்சேட் பண்ணிடுறேன், ஆனா நிறைய கேட்டுறாதீங்க, நானே ஒரு சின்ன கம்பெனில சின்ன பொசிஷன்ல இருக்கேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்ற, நீ பண்ணது எல்லாத்தையுமே மன்னிச்சிருவேன், ஆனா நீ என்ன பார்க்க டைனோசர் மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்க, அதை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறான். ஹீரோயின் உடனே ஏங்க டைனோசர்னா என்ன, அதை பார்க்க அழகா தானே இருக்கு, அதுவும் பார்க்க உங்களை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் உன்னோட ஒரிஜினல் நேம் என்னன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் யோசிக்கிறான், நம்மளுடைய ஒரிஜினல் நேம் சொன்னா நம்ம அவனோட எம்ப்ளாயின்னு சொல்லி கண்டுபிடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற ஒரு ஃபேக் நேம் சொல்றா. என்னோட பேரு பிங்குன்னு. ஹீரோமே என்ன பிங்கா, இப்படி எல்லாம் ஒரு நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அவங்க தாத்தாவை தான் பார்க்க வரா. தாத்தா சொல்றாங்க, என்னடா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்தியா, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இல்ல தாத்தா எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, நீங்க அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை தானே பிடிச்சிருக்கு, இல்ல வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே, அதனால அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு தாத்தாவுமே ஷாக் ஆயிட்டு, ஏன்டா நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், தாத்தா இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் கோவமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. திமிரு பிடிச்சவ போன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, நல்லா மாட்டி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. லில்லி உள்ள உட்காந்துட்டு இருக்கா. லில்லி ஹீரோயினா பார்த்தோன்னு, சாரி என்ன மன்னிச்சிடு, என்னோட பேட்டரி லோவா இருந்துச்சா அதனாலதான் கால அட்டென்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அவன் என்னோட நேம் எல்லாம் கேட்டான், நான் ஏதோ பிங்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் சொல்லி சமாளிச்சுட்டேன், ஒரிஜினல் நேம் மட்டும் சொல்லியிருந்தா நான் மாட்டி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. லில்லி வந்து சாரிடி, அவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணா, நான் மட்டும் உண்மை சொல்லேனா நம்ம பண்ண கோல்மால் எல்லாம் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னான், எனக்கு வேற வழி தெரியலையா அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, அவனுக்கு நாங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கதெல்லாம் தெரிஞ்சிருச்சுடி அப்படின்னு சொல்ல இதை கேட்டு லில்லி செமையா ஷாக் ஆகுறா. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, ஆமா என்னோட பேக்ல வந்துட்டு எங்களோட ஷாப்போட விசிட்டிங் கார்டு கூப்பன்லாம் வச்சிருந்தேன், பேக்கு கீழே விழுந்துருச்சு, அப்ப ஹீரோ அந்த கார்டை பாத்துட்டான், இப்போ நான் எங்க இருக்கிறங்க விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி திட்டா, ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்னோட அட்ரஸ் வேற ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா, எல்லாம் ஒன்னால தாண்டி நான் இந்த நிலைமையில உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு லில்லியா வேண்டாம்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால தாத்தா வந்துட்டு ஹீரோக்கு தாத்தா நிறைய பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ எல்லா டேட்டையுமே அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டு பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஐயோ சத்தியமா முள்ளடா, எத்தனை பொண்ணுங்களை டேட் பண்ண வேண்டியதா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிஏ சொல்றான், தாத்தா உன்ன சும்மா விட மாட்டாங்கடா, நீ மேரேஜ் பண்ற வரைக்கும் தாத்தா இப்படிதான் உன்னை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றான். ஹீரோ சொல்றான், அந்த ஹீரோயின் கூட டேட் போகும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு போர் அடிச்சது இல்லடா, இந்த பொண்ணுகள்லாம் மொக்க போட்டு சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இப்போ தாத்தாவில வந்துட்டு, டே இன்னைக்கு நீ டேட்டிங் போனல, உனக்கு எந்த பொண்ணாவது பிடிச்சதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ எனக்கு யாரையுமே பிடிக்கலன்னு சொல்லிடுறான். தாத்தா சரி நாளைக்கு ஒரு 20 பொண்ணை நீ டேட் பண்ண வேண்டியது இருக்கும், அதுல கண்டிப்பா உனக்கு பொண்ணு பிடிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறா. 20 பொண்ணான்னு. ஹீரோ உடனே போய் சொல்ல ஆரம்பிக்கிறான், தாத்தா போதும் தாத்தா, இதுக்கு மேல என்னால் டேட்டிங் பண்ண முடியாது, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லாம நான் மறைச்சிட்டேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா சொல்றாங்க, டே நீ போய் சொல்லாத, எனக்கு நல்லாவே தெரியும் நீ பிஸியா சுத்திட்டு இருப்ப, நீ கண்டிப்பா யாரையும் லவ் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றான், தாத்தா நான் உண்மையதான் சொல்றேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், இப்போ லில்லிய டேட் பண்ண போனேன்ல, அதுக்கு முன்னாடிதான் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணேன், இப்போ நான் அவ கூட சேரணும்னு ஆசைப்படுறேன் தாத்தா, எனக்கு அந்த பொண்ணுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா உடனே சரி நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட என்ன மீட் பண்ண வர சொல்லுன்னு சொல்றாங்க. பக்கத்துல பிஏயுமே மனசுக்குள்ள நினைக்கிறான், இவன் பிளைண்ட் டேட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நல்ல கதை சொல்லிட்டு இருக்கான், தாத்தா கிட்ட கூலி சீக்கிரத்துல மாட்டதான் போறான்னு சொல்லிட்டு இருக்கான். தாத்தாவுமே சீக்கிரம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட வர சொல்லு நான் பாக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிஏ ஹீரோ கிட்ட கேக்குறான், ஏண்டா அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழிய காணும், இதுல அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, யாரடா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ சொல்ற, இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணமோ
பிடிக்கும், அவளை தான் நான் கேர்ள் ஃப்ரெண்டா கொண்டு வர போறேன்னு சொல்றான். ஹீரோ ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி டேட்டிங்க்கு வர சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு என்னங்க விஷயம், எதுக்குங்க என்ன மீட் பண்ண வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட பேசணும்னு சொல்றான். ஹீரோயினுமே சரி எது வந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், சரி நீ பண்ண தப்ப நான் மன்னிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா வெறும் வார்த்தையால அந்த மன்னிப்பை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேக்குறா. ஹீரோ சொல்றா, நீ என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா வந்து நடிக்கணும், எங்க தாத்தா மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என்ன கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க, நான் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கதா சொல்லியிருக்கேன், கூட ரீசெண்டா தான் பிரேக்கப் பண்ணன்னு சொன்னேன், இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ தான் நடிக்கணும், நீ என் கூட டேட்டிங் வந்தல, அப்போ உன்னோட ஆக்டிங் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, உன்னாலதான் இந்த ரோலை பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும், நீ என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்றா. ஹீரோ உடனே மிரட்ட ஆரம்பிக்கிறான், நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணலன்னு வச்சுக்கோயேன், உன்னோட வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன், இது மட்டும் இல்லாம நீ காம்பன்சேட்டா எனக்கு 3 மில்லியன் பே பண்ணணும், என்ன சொல்றேன்னு சொல்லும் போது ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறா, ஐயோ நம்ம இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணா என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிருமே, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே, இல்ல என்னால உங்க கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க முடியாதுன்னு சொல்றா. ஹீரோ எது வந்தாலும் யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, ஹீரோயினுமே சரிங்க நான் உங்க ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஹீரோயின் வீட்டுல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ தான் கால் பண்றா, உன்னை மீட் பண்ணணும் இப்பவே வான்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, என்னங்க நைட் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, என்னால இப்ப மீட் பண்ண வர முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ சொல்றா, உன்னோட வீட்டு வாசல் கீழே தான் இருக்க நீ வான்னு சொல்றான். ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக மறுபடியுமே விகெல்லாம் வச்சுட்டு போறா. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக சன்கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா. இத பாக்குற ஹீரோமே, உனக்கு என்ன பைத்தியமா, யாராவது இந்த நடுராத்துல சன்கிளாஸ் போடுவாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே நல்லா சொல்லுவீங்க, நீங்க எங்க வீட்டு பக்கத்துல வந்திருக்கீங்க, தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா என்ன ஆகுறது, அதான் நான் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே, ஆமா நைட் நேரத்துல நீ எதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டிருக்க, மேக்கப் இல்லாம அவரோட மூஞ்ச பார்க்க முடியாதா, அதான் இப்படி போட்டுட்டு வந்திருக்கியான்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே இப்போ நீங்க எந்த விஷயத்துக்கு வந்தீங்க அந்த விஷயத்த மட்டும் பேசுங்கன்னு சொல்றான். அவன் உடனே இந்த அக்ரிமெண்ட் இத படிச்சு பார்த்து நீ சைன் போடு, நீ மட்டும் எனக்கு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கலைனா நீ 3 மில்லியன் எனக்கு காம்பன்சேட் பண்ணணும், அதெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்ல கிளியரா இருக்கு, இத படிச்சு பார்த்து சைன் போடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே சைன் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கம்பல் பண்றா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க அந்த வழியா வராங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்கள பாத்துற கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளிட்டு ஒரு சைடு போறா. அப்ப போகும்போது ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. இதுல 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரி ஆயிருது. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிஸ் பண்ண உடனே ஹீரோவோட ஹார்ட் பீட் வந்து செமையா துடிக்க ஆரம்பிக்குது. அங்க வந்துட்டு இருக்குது வேற யாரும் இல்ல, அவங்க ஹீரோயினோட அம்மா தான். ஹீரோயினோட அம்மாவை பார்த்த உடனே ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிடுறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கையில வச்சிருக்க ஃபைல வச்சு ஹீரோவோட மூஞ்சிலே அடிச்சிடுறா. ஹீரோ அதனால மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்து கிடக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அங்க அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு நான் இதுல கண்டிப்பா சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே மிரட்ட ஆரம்பிக்கிறான், நீ மட்டும் இதுல சைன் பண்ணலனா நேத்து நீ அடிச்சல்ல, அது லாயர் கிட்ட கால் பண்ணி சொல்ல போறேன், அதுக்கு நீ கண்டிப்பா காம்பன்சேட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ப்ளீஸ் ப்ளீஸ் கால் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துறா. ஹீரோயின் வீட்ல உட்கார்ந்து ஒரு ஃபைல படிச்சு மக பண்ணிட்டு இருக்கா. அதுல என்ன இருக்குன்னா ஹீரோவோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும். தாத்தா ஹீரோவை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணும் இல்லையா, அதுக்காக ஹீரோ தான் வந்துட்டு இத மக பண்ணிட்டு வர சொல்லிருப்பான். ஹீரோயின் இதெல்லாம் படிச்சு செம டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு இந்த எல்லா விஷயத்தையும் லிலி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்டோன்னு லிலி சொல்றா, எனக்கு என்னமோ ஹீரோக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க உன்னை லைக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே நீ ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவ வச்சிருக்க சாப்பாடு எடுத்து அவ வாயில ஊட்டி விட்டுறா, அவ வாயை அடைக்கிறதுக்காக. அடுத்து ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோ பக்கம் தான் வந்திருக்கான். ஹீரோ வந்துட்டு அவனை பத்தி கொஸ்டின் கேட்க ஹீரோயின் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிடுறா. ஹீரோ சொல்றான், இப்ப எப்படியோ தப்பிச்சுட்டேன், ஆனா எங்க தாத்தா நிறைய ட்ரிக்கா கொஸ்டின் கேட்பாங்க, அவங்க ரொம்ப விவரமான ஆளு, அவங்க கிட்ட தயவு செஞ்சு மாட்டி தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப லேட்
ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை டிரா பண்றதுக்காக வரான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேலே தூங்கி விழுந்துட்டு இருக்கா. இது ஹீரோக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் தட்டி கொடுத்து தூங்க வைக்கலாம்னு சொல்லி பாக்குறப்போ ஹீரோயினுக்கு சடனா முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்தோடனே ஹீரோ பதறி போய் ஹீரோயினை அந்த சைடு தள்ளி விட்டுறான். ஹீரோயினோட மண்டா அங்க இருக்கிற கண்ணாடியிலே அடிச்சிருது. ஹீரோயின் ஐயோ அம்மா வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோ இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பிஏ நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் பிஏ வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயின் பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோமே அசடு வளைஞ்சிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் லில்லியோட வீட்டுல தான் காட்டுறாங்க. லில்லியோட அப்பா வழக்கம் போல டேட் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி உனக்கு கோ பிரசிடென்ட் தான் செட் ஆகல, இப்போ நான் வேற ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன், நீ அங்க டேட் போ அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னே லில்லிக்கு செமையா கடுப்பாயிருது. அவ சொல்றா, அப்பா நான் டேட்டிங் எல்லாம் போக மாட்டேன்பா, எனக்கு யாரு பிடிச்சிருக்கோ நான் அவங்கள தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போறேன், உங்க பிசினஸ்க்காக எல்லாம் என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. இத கேட்டோன்னே லில்லியோட அப்பாக்கு செமையா கோவம் வந்து, என்ன அப்பாவே ஏத்து பேசுறியா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்றாங்க. அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. சடனா அவங்க அப்பா வந்துட்டு, என்னமா போடுதுன்னு முடிவு பண்ணிட்டல்ல, அந்த கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு போ, உன்னோட காசு எல்லாம் எதுவும் இல்லாம சொந்த காலே நீயே நில்லு சம்பாரி அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னு லில்லியுமே அந்த கார்டு கொடுத்துட்டு, யாருக்கு வேணும் உங்க பணம், நானே சொந்த கால நின்று சம்பாரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போறா. அடுத்து ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது டைரக்டர் சொல்றாங்க, நீ கொடுத்த ஐடியா தாமா சக்சஸ் ஆயிருக்கு, உன்னோட ஐடியாவை நீ பிரசிடென்ட் கோ முன்னாடி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னு ஹீரோயின் பதறி போயிடுறா. ஐயோ நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோ கிட்ட மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் நான் வரல, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா டைரக்டர் இது எதுவுமே கேட்காம ஹீரோயினை தரன்னு பிடிச்சு எழுதிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்துட்டு விவரமா மாஸ்க் போட்டு தான் வந்திருக்கா. அவங்களோட ஐடியாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோமே, நீங்க கொஞ்சம் மாஸ்க் ரிமூவ் பண்றீங்களா, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு ப்ராப்பரா கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்ல ஹீரோயின் உடனே இரும ஆரம்பிக்கிறா. ஐயோ எனக்கு சிவியரா கோல்டு இருக்கு சார், நான் இப்போ மாஸ்க் எடுத்தா உங்களுக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்ப போட ஹீரோமே மாஸ்க் எல்லாம் கழிச்சிட்டாத, அப்படியே பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அவளுடைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பெஸ்டாவே கொடுத்து முடிச்சுட்டு அவளுடைய டேபிளுக்கு வந்து உட்கார்ந்துடுறா. அப்போ டைரக்டர் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு பிரசன்டேஷன் சூப்பரா பண்ணிட்ட, உன்னுடைய ஐடியா வந்துட்டு ஹீரோ கண்டிப்பா வந்து ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ஒரு வழியா அப்பாடா மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்துதான் கால் வருது. இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னர் போகணும், மறக்காம வந்துரு, தாத்தா உன்ன பாக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்றா. ஹீரோயின்மே வேற வழி இல்லாம சரிங்க நான் வரேன்னு சொல்லிடுறா. அடுத்த சீன்ல தாத்தா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோவும் ஹீரோயினும் பாக்குறதுக்காக. அப்ப ஹீரோ உள்ள வரும்போது பக்கத்துல அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குற எம்ப்ளாயும் கூட வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே தாத்தா, நீ என்னோட பேரு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், தாத்தா இது அந்த பொண்ணு கிடையாது, இவங்க இங்க வேலை பாக்குற எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காமிச்சு இவதான் நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். ஆக்சுவலி தாத்தாக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் தாத்தாக்கு சுத்தமா பிடிக்கல. தாத்தா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, சாரிமா நான் தெரியாம அந்த பொண்ணு தான் வந்து ஹீரோ லவ் பண்ற பொண்ணு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே, தாத்தா எதுக்கு நீங்க சாரி எல்லாம் கேக்குறீங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு போட்டு சாரி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினே வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு ஹீரோவை பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு, அவங்களுக்கு என்ன பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கதையா சொல்லிட்டு இருக்க தாத்தா உடனே, அந்த விஷயம் எல்லாம் எது வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் திரு முழிக்க ஆரம்பிக்கிறா, என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு. ஹீரோமே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டான். ஹீரோயின் சொல்றா, தாத்தா உங்க பேரை எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே இல்ல, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னே சுத்திட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் இவங்களை பிரேக்கப் பண்ணேன்னு சொல்ல இதை கேட்டோன்னு தாத்தாவுமே, நீ சொல்றது கரெக்ட் தாமா, இந்த பையன் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு தான் சுத்திட்டு இருப்பான், நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போனது தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு, நீ வெளில போடா, நான் என் பேத்திக்கிட்ட தனியா பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளில அனுப்பி வச்சிடறாங்க. தாத்தா வந்துட்டு ஓப்பனாவே ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருமா, எனக்கு ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்தப்போ உன்னோட ட்ரெஸ்ஸிங் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, உன்கிட்ட இப்ப பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஹீரோயின்மே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவளுடைய பேக் கீழே விழுந்துருது. அதுல இருந்து 2 மூவி டிக்கெட்டை தாத்தா எடுக்கிறாங்க. தாத்தா அதை பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிறாங்க, சரி ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு நம்ம இந்த மூவிக்கு அனுப்பி வைக்கலாம், அதுக்குதான் வந்து ஹீரோயின் டிக்கெட் வாங்கி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோவெல்லாம் வந்துட்டு, சரி தாத்தா பேசினது போதுமா,
போலாமா, நாங்க கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க தாத்தா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா நீ இப்படி இருக்க, அந்த பொண்ணு பாரு மூவி போறதுக்காக பிளான் பண்ணிட்டு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா, ஆனா நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ யோசிக்கிறான், என்னது மூவி டிக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு அந்த மூவி டிக்கெட்டை வந்து அவங்க க்ரஷோட சேர்ந்து மூவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க க்ரஷ் வந்துட்டு மூவிக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பான். இந்த விஷயம் தெரியாத தாத்தாவுமே ஹீரோக்காக தான் அந்த டிக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இவங்க ரெண்டையுமே ஃபோர்ஸ் பண்ணி அந்த மூவிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தாத்தாக்கு இவங்க மேல நம்பிக்கையே இல்ல, அவங்களே தான் கொண்டு வந்துட்டு அந்த தியேட்டர் முன்னாடி விடுறாங்க. தாத்தா பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால வேற வழி இல்லாம ஹீரோவும் ஹீரோயினும் கையை கொடுத்துட்டு அந்த மூவி பார்க்க தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வெளில வராங்க. ஹீரோயின் சொல்ற, நல்ல வேளை தாத்தா உங்களை என் கூட அனுப்பி வச்சாங்க, இல்லாட்டி நான் மட்டும் தனியா உட்காந்துதான் இந்த படத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்ற, நான் இப்போ யாரோட சப்ஸ்டியூட்டா வந்திருக்கேன், உன்னோட கிரஷுக்கு பதிலா நான் வந்திருக்கேன். நீ தான் அவனை 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கல, பாய் தந்து சொல்ல வேண்டியதானே அவனை லவ் பண்ண விஷயத்த, நீ ஏன் சொல்லாமலே மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற, என்னோட கிரஷுக்கு ஆள் இருக்கு, இதுக்கப்புறம் நான் அவங்கள மறந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மேல ஒருத்தங்க இடிச்சிடுறாங்க. அதனால ஹீரோயினோட கண்ணு புஃப்னு வீங்கி போயிடுது. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவங்க வீட்டுல தூங்கி எழுந்து கண்ணாடி பார்க்கும்போது அவங்க கண்ணும் புஃப்னு வீங்கி போய் கிடக்குது. அவ கண்ணாடி பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிடுறா. அவங்க அம்மாமே வந்துட்டு என்னடியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, பாருங்கம்மா என் கண்ணுல அடிபட்டு இப்படி புஃப்னு வீங்கி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறாங்க. அவங்க அம்மாமே, சி இதுக்குதான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா, சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு துரத்தி விட்டுறாங்க. ஆபீஸ்க்கு வந்துட்டு லிப்ட்ல ஏறிட்டு இருக்கா. ஐயோ இந்த கண்ணை வச்சுட்டு நான் எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை சுத்தி துணி கட்டலான்னு பாக்குறா. அப்பன்னு பார்த்து கரெக்டா உள்ள லிப்டுக்குள்ள ஹீரோமே வரா. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த ஃபுட் செக்ஷன்ல தானே வேலை பாப்பா, அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்றதுக்கு தான் ஹீரோ வந்துட்டு இருக்கான். இந்த விஷயத்த பிஏவும் ஹீரோ பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயின் அவங்களோட டைரக்டருக்கு தான் கால் பண்றா. இன்னைக்கு என்னால இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ண வர முடியாது, எனக்கு டயரியா ப்ராப்ளம் இருக்கு, நாளைக்கு ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் இருக்கு இல்லையா, நான் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. டைரக்டருமே சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க வந்துட்டு தாத்தா ஹீரோவோட காதை பிடிச்சு திருக்கிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த சனிக்கிழமை உன்னோட லவ் ஆனிவர்சரி வரப்போகுது, நீ உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு பார்த்துட்டு இருக்க, நீ வந்து பிங் கூட டேட் போ, நான் உங்களுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த அவுட்டோர் ஷூட்டிங்க்கு தான் பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோயின்மே இன்னைக்கு இந்த ஷூட்டிங் தான் வந்திருப்பாங்க. பார்த்த உடனே ஐயோ தாத்தா இங்க வந்திருக்காங்களா, இவங்க பார்த்தா நான் மாட்டிக்குவேனே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா வந்துட்டு வாஷ்ரூம்குள்ள போயிடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு கால் பண்றா, உனக்கு நான் எவ்வளவு டைம் கால் பண்றது, நீ ஏதோ சின்ன ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறேன்னு சொல்ற, அங்க இருந்து உனக்கு கால் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு இதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின்மே, என்னங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, என் கம்பெனில நல்ல கம்பெனி தான், என்ன விஷயமா போன் பண்ணீங்க அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவனோட கம்பெனி தெரியாம அவன் கம்பெனியை அவனே திட்டிக்கிறான். சரி ஒரு முக்கியமான விஷயம், தாத்தா வந்து சாட்டர்டே ஒன்னு டேட்டுக்கு போக சொல்லிருக்காங்க, மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து தாத்தா வந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூம் டோரை தான் தட்டிட்டு இருக்காங்க. யார் உள்ள இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டா நான் உள்ள போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. நம்ம இப்போ கதவு திறந்தா தாத்தா நம்மள பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா தாத்தா வெளில இருந்து கத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, யார் உள்ள இருந்தாலும் வெளில வாங்க, நான் வயசானவன், தயவு செஞ்சு என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின்மே வேற வழி இல்லாம அந்த கதவை டப்புன்னு ஓபன் பண்ணிட்டு ஃபேஸ்ல அவரோட ஹேர் எல்லாம் மறைச்சிட்டு ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. தாத்தா கதவை திறந்த ஃபோர்ஸ்ல பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்குறாங்க. தாத்தாவை வீட்டுலதான் காட்டுறாங்க. தாத்தா வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, டேய் அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற அந்த லின் பொண்ணாலதான்டா நான் இந்த நிலைமையில இருக்கேன், பெரியவங்க நானு என்ன இந்த மாதிரி கீழே விழுகிற மாதிரி வச்சுட்டா, நீ அவளை வேலையை விட்டு வெளில துரத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா அந்த பொண்ணு வேணும்ட்டு இன்டென்ஷனா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா, அந்த பொண்ணு ரொம்ப டீசென்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா சமய கோமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அவ டீசென்டான பொண்ணா, எப்ப பார்த்தாலும் மூஞ்ச முடிய வச்சு கவர் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ அவ பார்க்க நல்ல பொண்ணு மாதிரியே தெரியல,
நீ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா உனக்கு என்ன அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு மட்டும் சொன்ன நான் உன்னை தொலைச்சு கட்டிடுவேன், நீ பிங்கு மட்டும் தான் வந்து லவ் பண்ணணும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே சாட்டர்டேவுமே வந்துருது. ஹீரோவும் ஹீரோயினும் தாத்தா சொல்லிருப்பாங்க இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்களுடைய ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோயினே எதுக்குங்க எதுக்கு இப்ப என் கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் ரியல் கப்பல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா இங்க பாரு என் தாத்தா நிறைய டிராமாஸ் பாத்திருப்பாங்க, டிராமால எல்லாம் கப்பல் இந்த மாதிரி தானே கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க, என் தாத்தாவும் இததான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் என்னோட சொந்தக்காரங்களோட ரெஸ்டாரண்ட், கண்டிப்பா என்னோட தாத்தா இங்க யாராவது ஒரு ஸ்பைய வச்சிருப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதனால நம்ம ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுமே உங்களுக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விடும்போது ஸ்பூன் கீழே விழுந்துருது. ஹீரோயின் ஸ்பூன் எடுக்கலான்னு போறப்போ ஹீரோயின் போட்டிருக்க ஸ்கர்ட் டர்னு கிழிஞ்சு போயிருது. ஹீரோ தான் அதுக்கப்புறம் அவனுடைய பிளேசர் எடுத்து போட்டு ஹீரோயினை வெளில கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவன் பல்ல காட்டிட்டே வந்துட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. ஏங்க இது என்ன அவ்வளவு பெரிய காமெடியா, ஓவரா பண்ணாதீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன பேண்ட் கிளியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ஸ்கர்ட் கிழிஞ்சது பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே எம்பாரசிங் ஆயிடுது. அவங்க நடந்து வரும்போது அவங்க ஹீல்ஸ் வந்து மிஸ் ஆயிடுது. அப்போ ஹீரோ வந்துட்டு செருப்பெல்லாம் எடுத்து கால் பக்கத்துல வச்சுட்டு போட்டு விட்டுட்டு கியூட்டா ஸ்மைல் பண்றான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேல லவ்ல விழுந்துடுறா. சே எவ்வளவு கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை டிரா பண்ணிட்டு போகும்போது அவளுடைய பர்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடுறான். இதை ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நோட் பண்றான். அந்த பர்ஸை கொண்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ரியல் ஃபேஸா பாத்துறான். என்ன இவளை பார்க்க நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற லின் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பர்ஸை ஓபன் பண்ணி உள்ள இருக்க ஐடி கார்டை பாத்துறான். பார்த்தோன்னே ஹீரோக்கு தெரிஞ்சிருது லிந்தா வந்துட்டு பின்னு சொல்லிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பிங்குக்கு கால் பண்றா. ஹீரோயின்மே அதை பிக்கப் பண்ண உடனே ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான், இவன் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ரொம்ப கோவமா பர்ஸ் கூட கொடுக்காம அங்க இருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி காஃபி ஷாப் வர முடியுமா, நம்ம ரெண்டு பேசலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின்மே அவசரமா அந்த காஃபி ஷாப்க்கு வந்துட்டு சாரிங்க வரக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட கம்பெனி பத்தி தான் கேட்டுட்டு இருக்கான். நீ வேலை பார்க்கற கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனின்னு சொன்னல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே ஆமாங்க அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான் சரி உன்னோட கம்பெனில என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா நாங்க எங்களோட கம்பெனில வந்துட்டு டெய்ரி ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி எதுக்கு என்ன வர சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க, சும்மா சும்மா என்னோட கம்பெனி பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் இல்ல எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், உன்னோட ஹாபிஸ் என்ன, உன்னோட ஃபேமிலி பத்தி, நீ எங்க காலேஜ் முடிச்ச, இந்த மாதிரி உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா நம்ம ரெண்டு ஃபேக் கப்பல் தானே, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா என்னோட தாத்தா உன்னை பத்தி ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் எதுவும் தெரியாம முடிச்சிட்டு இருக்க கூடாது இல்லையா, அதான் உன்னை பத்தி நான் சொல்லுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அவளை பத்தி ஃபேக்கான இன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டு இருக்கா. இதை கேட்க கேட்க ஹீரோக்கு சமய கோவம் ஆகுது. ஹீரோயின் இன்னும் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சமய கோவம் வருது. அவன் உடனே டைரக்டருக்கு கால் பண்ணிட்டு இப்பமே வந்துட்டு ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த லின் வந்து கண்டிப்பா மீட்டிங்ல இருக்கணும், அது 1:30 மணிக்கே வந்துட்டு மீட்டிங் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எதுவும் தெரியாத ஹீரோயின்மே வாட்ச பாத்துட்டு இருக்கா. ஐயோ மீட்டிங் வேற இருக்குன்னு சொல்லிருக்காங்களே, இப்ப நம்ம போகலைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு சடனா வாட்ச பாக்குற மாதிரி தெரியுது, நீ என்ன ஆபீஸ் போகணுமா, போறதுன்னா போய்க்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே ஆமா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா ஆபீஸ்க்கு கிளம்பி போறா. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்துடுறா. அங்க போயிட்டு விக்கெல்லாம் எடுத்துட்டு யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு வர்றதுக்குள்ள ரொம்பவே லேட் ஆயிருது. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறா. எந்த டைமுக்கு மீட்டிங் வர சொன்னா நீங்க எப்ப வந்திருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு பிஏ கிட்டதான் சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டோன்னு பிஏமே என்னடா சொல்ற, அப்போ லின்னு பிங்கு ஒரே பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே ஆமாடா
ரெண்டும் ஒரே பொண்ணுதான். அவ என்கிட்ட எப்படி போய் சொல்லி ஏமாத்திருக்கான்னு பாரு. எனக்கு அவளை நினைச்சாலே செமையா கோவம் வருது. இதுக்கெல்லாம் அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவளோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஃபைல்ல சைன் வாங்கணும். ஆனா ஹீரோ வந்துட்டு அந்த ஃபைல்ல சைன் போடாம அந்த நாள் ஃபுல்லா ஹீரோயினை அலக்கழிச்சுட்டே இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல தாத்தா வந்துட்டு ஹீரோ பார்க்க தான் வந்திருக்காங்க. என்னடா இப்போ ஒரு புதுசா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கல்ல, அதை நம்ம எப்ப லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பேய் சொல்றான், தாத்தா அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டு தான் இருக்கு, நம்ம சீக்கிரமாவே அதை லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற ப்ரொஜெக்டர்ல வந்துட்டு ஹீரோயினோட போட்டோ இருக்கு. அதை பார்த்தோன்னா தாத்தா செமையா கடுப்பாகுறாங்க. இந்த பொண்ணு தாண்டா அன்னைக்கு என்ன இந்த ரெஸ்ட் ரூம்ல தள்ளி விட்டுட்டு போனது. இன்னைக்கு லிஃப்ட்ல கூட இவ மூஞ்சி பார்க்க முடியாம மூஞ்சில முடிய வச்சு மறைச்சிட்டு இருந்தால இந்த பொண்ணுதான். இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு செம கடுப்பாகுது. இதெல்லாம் பார்த்து பேய சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க தான் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். ஹீரோ சொல்றான், நாங்க எங்க கம்பெனில புதுசா ஒரு ப்ராஜெக்டை இந்த சாட்டர்டே லான்ச் பண்ண போறோம், நீயும் அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா வரணும், தாத்தா உன்னை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, இல்லங்க எனக்கு அன்னைக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா, நீ இந்த சின்ன கம்பெனில தானே வேலை பாக்குற, அங்க என்ன அவ்வளவு வேலையா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே இல்லங்க எனக்கு வேலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, சரி நீ வா, நம்ம ரெண்டு கான்டாக்ட் போட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்ல, நான் வேணா இதுக்கு உனக்கு மணி பே பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அப்போ லில்லி வந்துட்டு ஒரு கவர் கொடுத்துட்டு இந்த மந்த் என்னால இவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த கவரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல காசு ரொம்பவே கம்மியா இருக்கு. ஹீரோயின் சொல்றா, அடி பாவி, இந்த காசை வச்சு நம்ம என்னடி பண்றது, இதை வச்சுட்டு தான் நான் ரெண்டுக்கு பே பண்ணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், வாட்டர் பில் கட்டணும், இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி சொல்றா, நான் என்ன பண்றது, எங்க அப்பா என்னோட கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுட்டாங்க, இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிடுறா. எல்லாம் ஒன்னால தாண்டி, இப்ப நான் என்னடி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லில்லியும் சாரிடி என்ன மன்னிச்சிரு, கண்டிப்பா வந்துட்டு உனக்கு நான் நெக்ஸ்ட் டைம் நிறைய மணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வழக்கம் போல அவனோட பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, பாரு அந்த பொண்ணு இன்னுமே என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, நான் அந்த பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்கேன், அங்க வந்து மாட்டிக்குவான்னு நல்லாவே தெரியும், இருந்தாலுமே அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டே இருக்கா, எனக்கு அவ இப்படி பண்ண எனக்கு கோவம் தாண்டா வருது அப்படின்னு சொல்லும் போது பிஏ வந்துட்டு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். நீ என்னோட ஃப்ரெண்டு தானடா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், இங்க பாரு அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்ல, அவ ஃப்ரெண்டுக்காக பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கா, அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி உன்னுடைய லவ் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்லியிருக்க, அந்த பொண்ணுக்கு தான் வேற வழியே இல்லையே, அதனாலதான் அந்த பொண்ணு உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா, இதுல அவளை குறை சொல்லி என்ன பண்றது அப்படின்னு சொல்ல ஹீரோ கோவப்படுறா. இப்ப என்னடா சொல்ல வர, எல்லா தப்பும் என் மேலதான் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க பிஏ சொல்றான், நான் அப்படி சொல்லலடா, நீ அந்த பொண்ணை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, நான் கண்டிப்பா வந்துட்டு அந்த பொண்ணை மன்னிக்க போதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஆபீஸ்ல வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்கான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த ஆபீஸ்ல பெஸ்ட் எம்ப்ளாயிக்கான அவார்டு வந்து உனக்கு தான் கொடுக்க போறாங்க, ஒன்னதான் செலக்ட் பண்ணிருக்காங்க, சாட்டர்டே நடக்க போற பார்ட்டில பிரசிடென்ட் கு அவங்க கையாலே உனக்கு அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் அதை கேட்டு ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறா. எனக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடுறா. ஐயோ நம்ம நல்லா மாட்டணும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஹீரோ கிட்ட தான் கால் பண்ணிட்டு புலம்பிட்டு இருக்கா. என்னால உங்களோட செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு வர முடியாது, நம்ம ரெண்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டு இருக்கா. இதை கேட்டு ஹீரோயின் என்ன குடிச்சிருக்கியா, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றா. ஹீரோயின்மே நான் குடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோமே ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். பார்த்தா ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு பார்க் பெஞ்ச்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு மனசு கேட்கல. அவன் உடனே ஹீரோயினை எழுப்பி உட்கார வச்சுட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அவளை பத்தி எல்லா விஷயத்தையுமே வளர ஆரம்பிச்சிடுறா. நான் ஒண்ணு பெங்க கிடையாது, நான் லிந்தா, நான் கண்டிப்பா செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு உன் கூட வரப்போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இது எல்லாத்தையுமே சிரிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் அவங்க பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்பன்னு பார்த்து ஹீரோ தான் கால் பண்றான். அவன் சொல்றான், நீ ஒன்னு சாட்டர்டே அந்த செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு வர வேண்டாம், நான் நம்ம கான்ட்ராக்டுமே கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயின் செமையா சந்தோஷப்படுறா. ஐ ஜாலி, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஹாப்பி மூட்லயே வந்துட்டு ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கா. இதை பாக்குற டைரக்டருமே, என்னமா காலையிலே ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது, ஒரு நாள் நைட்லயே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே, ஆமா சார் நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. பார்த்து ஏதோ ஸ்டேஞ்சர் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. இந்த மாதிரி ஹீரோவோட தாத்தா ஒரு ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ண வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயின்மே, நீங்க யாரு, உங்களுக்கு எப்படி என்னோட நம்பர் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு கால் பண்ணவங்க சொல்றாங்க, இல்ல ஹீரோவோட தாத்தா தான் கொடுத்தாங்க, நீங்க மறக்காம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க, அங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா வர சொல்றாங்க. ஹீரோயின்மே, தாத்தா வர சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப ஹீரோ வேகமா அங்க வந்துட்டு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, நான் உனக்கு எவ்வளவு டைம் கால் பண்றேன், நீ ஏன் காலே எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க, என்னோட போனு சைலண்ட்ல இருந்துச்சு, அதனாலதான் நீங்க கால் பண்ணது தெரியல அப்படின்னு சொல்றா. ஹீரோமே, உன்னோட ஃப்ரெண்டு உனக்கு கால் பண்ணா, அதுவும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு எல்லாரும் எனக்கு மாறி மாறி கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, அட பைத்தியக்காரி, இது உனக்கான செட் பண்ண ட்ராப், உன்னுடைய ஐடியாவை என்னோட ஆப்போசிட் கம்பெனி வந்து திருடணும்னு முடிவு பண்ணிருக்காங்க, அதனாலதான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உன்னை வர சொல்லி உன்கிட்ட இந்த ஐடியாவை திருடலான்னு பாத்திருக்காங்க, நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலனா உன்னோட வீட்டுல வந்து உன்னோட ஐடியாவை திருடலான்னு பாத்திருக்காங்க, வீட்டுக்குமே ஆள் அனுப்பியிருக்காங்க, உன்னோட வீட்டுல லில்லி தானே இருக்கா, அவ உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, என்னோட பிஏவும் லில்லி இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே, எல்லாம் உண்மைதான், அவங்க ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நீ தான் லில்லுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படின்னு பார்த்து லில்லியும் பிஏவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் லில்லியை பார்த்தோன்னே, நீ இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் லில்லியை கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோயினும் லில்லியும் போனதுக்கு அப்புறம் பிஏ வந்துட்டு ஹீரோயினோட ப்ராஜெக்ட திருட வந்த ஆளை பிடிச்சாச்சுன்னு சொல்றான். ஹீரோ வந்துட்டு அந்த திருட்டு பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஆள் வீட்லயே போய் அவளோட ப்ராஜெக்ட திருட போவ, என் ஆளை மட்டும் நீ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேன்னு வச்சுக்கோய, உன்னை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல பிஏ வந்து ஹீரோ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான், என்ன நீ அந்த திருட்டு பையன் கிட்ட ஹீரோயின் உன்னோட ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆமா அவ என்னோட ஆள் தான், நீ தான் எல்லாத்தையும் கேட்டிருக்கல்ல, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பிஏமே, என்னடா சொல்ற, சடனா என்ன லவ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே சொல்றா, சடனா எல்லாம் இல்ல, எனக்கு அவளை பார்த்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னேன், இப்பயும் ஒண்ணு கேட்டு போல, நான் அவளுக்கு ரிங் போட்டு ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எல்லாம் வாங்கி வச்சது காமிக்கிறான். பிஏ சொல்றா, நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது, எதுவா இருந்தாலும் பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றா, என்னடா ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறியா, அவ கண்டிப்பா என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டா, என்கிட்ட என்ன இல்ல, நான் பெரிய பணக்காரன், நீ நான் சொல்லிட்டு எல்லா பொண்ணுகளும் எனக்கு போட்டி போட்டுதான் இருப்பாங்க, கண்டிப்பா வந்துட்டு அவ என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கால் பண்ணி எப்பயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு மீட் பண்ண வர சொல்லுவான் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வர சொல்லியிருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு எப்பயும் மீட் பண்ணுவான் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கான். ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணலான்னு வரப்போ ஹீரோயின் ஒரு லெட்டர் கொடுக்கறா. இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் தான், ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு ஃபயர் பண்ணிடாதீங்க, நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற எம்ப்ளாயி, இந்த கம்பெனிக்காக நான் நிறைய ஐடியாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிரசன்டேஷன் எல்லாம் காட்டுறா. தெரியும் நான் உங்களை ஏமாத்தினது தப்புதான், அதுக்குன்னு என்ன ஃபயர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோமே மனசுக்குள்ள, சே நான் என்ன பிளான் போட்டு வந்தேன், எல்லாத்தையுமே இவ சொதப்பிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணாமலே போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு அவன் பிஏ கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், டே நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனேன்டா, ஆனா அவ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு என்கிட்ட அவள் கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு அவளை ஃபயர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க பிஏ சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு தாண்டா சொன்ன, நான் கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா எல்லாம்
நல்லா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இப்போ அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், டே அவ என்னை எப்படிதான் பாக்குறா, நான் பாரு எவ்வளவு அழகா இருக்க, ரிச்சான பர்சன், எவ்வளவு டாலா இருக்க, ஆனா அவளுக்கு என் மேல கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க பிஏ சொல்றான், இங்க பாரு உன் கண்ணுக்கு நீ பார்க்க இப்படி தெரியலாம், ஆனா அவ கண்ணுக்கு உன்னை பார்க்க ஒரு டெவில் மாதிரி தான் தெரியுது. இங்க நீ அவ வேலையை பறிச்சு அவளை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவியோங்கிற ஒரு பயத்துலதான் அவ உன்னை பாத்துட்டு இருக்கா. நீ தாண்டா உன்னோட லவ் அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் அவளுடைய ஸ்கூல் ரீயூனியனுக்கு தான் வந்திருக்கா. அவ போன்லயே மெசேஜ் பாத்துட்டு இருக்கா. ஹீரோ ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்கானா இல்லையா, வேலையை விட்டு துரத்திட்டானோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு போனையே பாத்துட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் கூட படிச்ச 2 பொண்ணுங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு அடிக்கடி போனையே பாத்துட்டு இருக்கா, உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வருதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இன்னொரு பொண்ணு சொல்றா, இவளுக்காவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காது, இவளே ஒரு லோ கிளாஸ், இவளுக்கெல்லாம் எப்படி பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா மட்டம் தட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு லிலி வந்துட்டு, என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா ரிச்சா இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம செமையா டால் வேற அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிளாஸ்மேட் 2 பேருமே ஹீரோயினை பார்த்துட்டு, உன்னோட பாய் ஃப்ரெண்டை நாங்க மீட் பண்ணணும், என்ன சொல்ற நாங்க மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ மாசா உள்ள என்ட்ரி கொடுக்கறா, நான் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்மேட் பொண்ணுங்களுமே ஹீரோ பார்த்துட்டு பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்காங்க, ஆனா அவங்களோட கிளாத் எல்லாம் பார்க்க அந்த அளவுக்கு ரிச்சா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோ உடனே அவன் கோட்ல இருந்து பிளாக் கார்டை எடுத்து காட்டுறான். ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு இந்த கார்டு இதுக்கப்புறம் உன்னோட தான், உனக்கு எவ்வளவு வேணாலும் ஷாப்பிங் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் காதுல படுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அந்த கிளாஸ்மேட் பொண்ணுங்க 2 பேத்துக்குமே செமையா ஜெலஸ் ஆயிருது. அவங்க மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு வந்து தனியா பேசிட்டு இருக்கா. நீங்க நான் கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டரை என்ன பண்ணீங்க, நான் அந்த ஜாப்ல இருக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு அந்த ஜாப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு, நீ பண்ணது சின்ன தப்பு தான், அதுக்கு நான் மன்னிச்சிடுறேன், இதுக்காக நான் உன்னை வேலையை விட்டு தூக்கணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுத்திருப்பாங்க இல்லையா அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை ஹீரோயின் கண்ணு முன்னாடி கிழிச்சு போடுறான். அந்த மாதிரி ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ற எம்ப்ளாயி தான் என்னோட கம்பெனிக்கு தேவைன்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயி, ரொம்பவே தேங்க்ஸ் பாஸ், நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் கண்டிப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்ப பண்ண போற ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் பிசினஸ் ட்ரிப் போறேன்னு சொல்றான். ஹீரோயின்மே ஓகே பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. ஹீரோ வந்துட்டு தாத்தா கிட்டயுமே வந்துட்டு அவன் பிசினஸ் ட்ரிப் போறத பத்தி சொல்ல தாத்தா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, எப்ப பார்த்தாலும் வேலை வேலை சுத்திட்டு இருப்பியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ பெங்கு கூட தான் வந்து அவுட்டிங் போற, ட்ரிப்பா இருந்தாலும் சரி அவளையும் கூப்பிட்டு போன்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே சந்தோஷமா ஹீரோயினை கூப்பிடுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா பிளாட் ஆயிடுறா. வாவ், என்னைக்கும் இல்லாம ஹீரோ என் கண்ணுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சைட் அடிக்கிறா. ஹீரோயினும் கிளம்பி அந்த பிசினஸ் ட்ரிப்புக்கு ஹீரோ கூட போறா. அங்க போயிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. 2 பேருமே வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல ஹீரோயினோட கிளாஸ்மேட் இருக்காங்க இல்லையா, அவங்கள பாக்குற மாதிரி ஆயிருது. அந்த பொண்ணுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னா, நீயும் ஹீரோவும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவுமே வந்துட்டு ஹீரோயினோட ஷோல்டர்ல கையை போட்டுட்டு, ஆமா நாங்க 2 பேரும் கப்பல் தானே, நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவங்க 2 பேருமே சரி சரி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் கேக்குறா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம 2 பேரும் என்ன ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், ஆமா நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணோம், உன்னோட கிளாஸ்மேட் எல்லாம் பக்கத்துல தானே இருக்காங்க, நம்ம 2 பேரும் வேற ரூம்ல தங்கினா நம்ம கப்பல் நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே வேற வழி இல்லாம ஹீரோ கூட ஒரே ரூம்ல தங்க ஒத்துக்கிறா. ஹீரோயின் ரூம்குள்ள வந்தோடனே, இங்க பாருங்க நீங்க சோஃபால தூங்குங்க, நான் பெட்ல தூங்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, இங்க பாரு நான் பெட்ல உன் கூட உன் மடியில தான் படுத்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு அவ பெட்ல போய் தூங்க போயிடுறா. ஹீரோ இதெல்லாம் சோஃபால உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினோட பெட்ரூம்ல வந்துட்டு மெசேஜ் வர சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. இந்த சவுண்ட் கேட்டோன்னு ஹீரோ வந்துட்டு இந்த டைம்ல யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, ஒரே மெசேஜ் சவுண்டா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி
கேட்க ஹீரோயின் சொல்றா, என்னோட கிளாஸ்மேட் தான் வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, நீ ஹீரோவா எப்ப மீட் பண்ண, உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே உள்ள வந்துட்டு, நம்மளோட லவ் ஸ்டோரி தானே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே எதுக்குள்ள வந்தீங்க, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நீங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க பெட்ஷீட் போத்திட்டு படுத்துறாங்க. ஹீரோமே வெளில தூங்க போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கதவு தட்டிட்டு இருக்கான். சரி வெளில வா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் உள்ள இருந்து எந்த சத்தமும் கொடுக்காம இருக்காங்க. ஹீரோ வந்து பாக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு. அவன் தான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போய் ஹீரோயினுக்கு மெடிசன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஹீரோயினோட வீட்ல வந்து டிராப் பண்றான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, நான் உங்களுக்கு நிறைய ட்ரபிள் கொடுக்கறேன்ல, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், உனக்கு என்ன பைத்தியமா, இது என்ன ட்ரபிள் இருக்க போகுது, உனக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் இது எதுவுமே கேட்காம ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு போறா. ஹீரோ கேக்குறா, என்னாச்சு உனக்கு சடனா, என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த, உனக்கு தெரியல எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏன் இப்ப என்ன அவாய்ட் பண்ற மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு போறா. ஹீரோ கத்துறா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்கிட்ட இருந்து ரிப்ளை வரதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஆபீஸ்ல உட்காந்து ஹீரோயினோட மெசேஜுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து தாத்தா கோவமா உள்ள வந்து கத்திட்டு இருக்காங்க. ஏண்டா நான் அந்த பிசினஸ் ட்ரிப்புக்கு ஹீரோயின் கூட போசனா, நீ இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற லின் கூட போயிட்டு வந்திருக்க, ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கீங்க, என்ன நீ என்னோட பேத்தி பெங்குக்கு துரோகம் பண்ணான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தாத்தாக்கு 2 பொண்ணு ஒரே பொண்ணுதான் சொல்லி தெரியாது. இந்த விஷயம் தெரியாம ஹீரோவை வந்துட்டு தாத்தா அடிக்கலாம் போறாங்க. என்னடா நீ பெண்ணை வந்துட்டு பிரேக்கப் பண்ணலான்னு ஐடியால இருக்கியா, அந்த லென் கூட தான் இப்ப நீ அஃபேர்ல இருக்கியா, நீ அந்த லென்னை மேரேஜ் பண்ணிக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிஏ தான் தாத்தாவை சமாதானப்படுத்தி வெளில அனுப்பி வைக்கிறான். ஹீரோ வந்துட்டு பிஏ கிட்ட சொல்றான், நான் அவளை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அவளோட மெசேஜுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவ இன்னும் எந்த ரிப்ளைவும் அனுப்பலடா அப்படின்னு சொல்ல பிஏமே என்னடா உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ புலம்புறான், ஐயோ எனக்கு தெரியலையே, அவ மெசேஜுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் எங்க அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஹீரோ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது லில்லியுமே இதுல என்ன இருக்கு, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் பார்க்க இவ்வளவு சேடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு என்னால எப்படி ஓகே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லில்லி சொல்றா, இங்க பாரு அன்னைக்கு உன்னை காப்பாத்தினது ஹீரோ தான், அப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா ஹீரோக்கு உன்னை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, பேசாம ஹீரோக்கு ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோ ரொம்பவே ரிச், ஆனா அந்த ஆபீஸ்ல ஒரு வேலை பாக்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி, எங்க 2 எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோவை பிடிச்சிருக்கும், ஆனா இவ வந்துட்டு அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு அவ மனசுல இருக்க லவ் மறைக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல பி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கான், ஹீரோ எந்த அளவுக்கு அவளை லவ் பண்றான்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து தாத்தா வராங்க. தாத்தா வரும்போது ஹீரோயினை பாத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் உள்ள. ஹீரோயினும் தாத்தாக்கு தெரியாம ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. தாத்தா வந்துட்டு பிஏ பார்த்துட்டு ஏன்டா இங்க நின்று திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்க, ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க சமாளிக்கிறான், அவங்க ஒரு மீட்டிங் விஷயமா வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா பிஏவா திட்டிட்டு இருக்காங்க, என்ன அவன் பெங்குக்கு துரோகம் பண்ணலான்னு நினைக்கிறானா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவ கண்டிப்பா பெங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே உள்ள இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஹீரோ சொல்றா, அன்னைக்கு நீயும் நானும் ஒன்னா ஸ்டே பண்ணோம்ல, அத பத்தி தான் தாத்தா தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்காங்க, தாத்தாக்கு இன்னும் நீயும் இன்னும் ஒண்ணுதான் சொல்லிட்டு தெரியாது, தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நான் உன்ன சின்சியரா லவ் பண்றேன், தயவு செஞ்சு நான் ரிஜெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நீங்க ரொம்ப ரிச், நீங்க இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், ஆனா நான் அப்படி கிடையாது, நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான், அது மட்டும் இல்லாம இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு எம்ப்ளாயி, நான் எப்படி உங்களுக்கு கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றா, இங்க பாரு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சடனா ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீ ஓகே சொல்ற வரைக்கும் நான் உன்னை கிஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் ஹீரோ பிடிக்கும் இல்லையா, அதனால அவளுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவ ஸ்டாப் பண்ணிடுறா. அப்ப ஹீரோ சொல்றா, நீ தான் என்ன கிஸ் பண்ண, அப்ப உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சமாளிக்கிறா, இங்க பாருங்க
நீங்க பண்ணதுல நான் தெரியாம பண்ணிட்டேன், நீங்க அதை மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளில ஓடி போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ரோட்ல நடந்துட்டே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, நேத்து நீ எனக்கு கிஸ் பண்ணிட்ட, அப்பவே எனக்கு புரிஞ்சது உனக்கும் என் மேல லவ் இருக்குன்னு சொல்லிட்டு, நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் சொன்னேன்ல அது நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, நீ சும்மா சமாளிக்காத, நீ வேணும்ட்டே தான் பண்ணிருக்க, நீ என்ன லவ் பண்ற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, சரி இன்னைக்கு ஒரு நாள் வந்து நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ஓகேவா இல்லையான்னு சொல்றா. ரெண்டு பேருமே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போக நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தாத்தா கிட்ட இருந்து கால் வருது, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோ வந்துட்டு வேலையை பார்க்க போயிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ரொம்பவே கோவமா வந்துட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. நான் அவன் கிட்ட என்ன சொன்னேன், இந்த நாள் ஃபுல்லா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னேன், ஆனா அவனுக்கு என்ன விட அந்த வேலை தானே முக்கியமா போச்சு, அவனுக்கு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியல, கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல அவனுக்கு, சே இப்படிப்பட்ட ஒருத்தனையா நான் லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிடக்குறா. பார்த்து ஹீரோ கால் பண்ணா ஹீரோயின் வந்து டைரக்டா திட்ட ஆரம்பிச்சிடுறா, இதான் உங்க லவ்வா, நீங்க இப்படிதான் லவ் பண்ணுவீங்களா, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, நீங்க போங்க போய் வேலையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், இங்க பாரு ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு, அதனாலதான் நான் போயிட்டேன், இப்ப கூட உன் வீட்டுக்கு வெளிலதான் இருக்கேன், நீ வெளில வந்தா இப்ப நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வெளில வந்துடுறா. ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஓடி வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறா. இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.